இப்ப லாஸ்ட் அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சாச்சா? முடிச்சிட்டீங்களா விக்னேஷ்? இல்ல சார். கார்த்திக் நீங்க முடிச்சிட்டீங்க கார்த்திக்? சார் மாலிமணி சார்? இல்ல சார், நான் முடிக்கல. நான் அப்படியே கொஞ்சம் பெண்டிங் ஆகி போச்சு சார். ஓகேங்க சார். இப்ப நீங்க பண்ணிட்டே இருங்க அசைன்மெண்ட். கார்த்திக் விக்னேஷ் உங்களுக்கு டவுட் இருக்குது ஒரு கொஸ்டின் சொல்லுங்க, கார்த்திக் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அப்படியே சார் நான் கம்ப்ரஸர் கிளாஸ் அட்டன் பண்ணல சார். அந்த 3 சரி ஓகே, ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் கிடையாது. கார்த்திக் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு அக்செப்ட் பண்றீங்களா? இது லேர்னிங் தான். அவர் சொல்லும் போது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இன்னும் வந்துட்டு நான் சொல்றத விட அவர் டிஃப்ரெண்டா கூட சொல்லலாம். அது இன்னும் உங்களுக்கு வந்துட்டு கேட்சிங் நல்லா இருக்கும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்க எல்லாரும் இந்த வாய்ப்பு யூஸ் பண்ணீங்க. அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து அவ்வளவு பெரிய மென்டார் எல்லாம் இன்னும் ஆகல. இல்ல லாஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொருத்தரையும் டீச் பண்ண வச்சேன். சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 ஒருத்தர் அசைன் பண்ணிட்டு இப்போ 3 சாப்டர் முடிக்கணும் இல்லைங்களா? 3 சாப்டரும் நாங்க கரெக்டா முடிக்கும் போது அவங்க டீச் பண்ண வச்சிருவேன் ஒவ்வொன்றா. அதே மாதிரி 1 மார்க் அவங்க அசைன் பண்ணி விடுவோம். அவங்க 1 மார்க் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் அசைன் பண்ணி எதாவது 1 மார்க் இருக்கு சூஸ் பண்ணி கொடுக்க சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி பேரலாம் ஆக்டிவிட்டி போகும். ஓகே, நீங்க இப்போ தெரிஞ்சது சொல்லுங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதுதான் இம்பார்ட்டன்ட், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க உங்களுக்கு எது தெரியுதோ அதை ஆரம்பிக்கலாம் கார்த்திக். நம்ம வந்து இந்த புக் எக்ஸாம்பிள் கால்குலேஷன் போட்டுருந்தாங்க. அதுதான் அந்த அசைன்மெண்ட் சொல்றேன். அது ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அந்த சைக்கிள் டைம் கண்டுபிடிக்கிறோம். கிட்டத்தட்ட 5 கம்ப்ரஸர் கொடுத்துருந்தாங்க. ஸோ 5 கம்ப்ரஸர்ல 4 வந்து ஃபுல் டைம், 5வது வந்து லோடிங் அன்லோடிங்கோட இருக்கும். ஸோ அதுல அந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்து சைக்கிள் டைம் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஏன் சைக்கிள் டைம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த சைக்கிள் டைம் வச்சுதான் கம்ப்ரஸ்ட் ஏர் ஜென்ரேட்டர் கண்டுபிடிக்கிறோம். அதுக்காக அந்த சைக்கிள் டைமை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடும். டெரைவ் பண்றது அதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் அந்த கண்டுபிடிக்கிறது அதுக்காக. அதுக்கப்புறம் கம்ப்ரஸ்ட் ஏர் ஜென்ரேட்டர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபுல் லோட்ல இருக்கிற எல்லா கம்ப்ரஸரும் நம்மளோட சைக்கிள் டைமையும். இப்ப அந்த பேஜ் மட்டும் சொல்லிருங்க விக்னேஷ். அந்த பேஜ் எடுத்தீங்க விக்னேஷ் புக்ல? புக் பேஜ் நம்பர் 85 இருக்கும். 85 எடுத்தீங்க விக்னேஷ். ஓகே, எடுத்தாச்சு விக்னேஷ். ஓகே சரிங்களா? அந்த இதுல பிடிஎஃப் ஏன் பிடிஎஃப் இருக்கு அவங்ககிட்ட விக்னேஷ்? வாய்ஸ் இல்ல. வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணாதானே சார்? ஆமா, அந்த பிடிஎஃப் இருக்கு. இன்னொரு கிளாஸ் எடுத்த பிடிஎஃப். கிளாஸ் இல்ல சார், அந்த கிளாஸ் அந்த இதுல தான் இருக்கு. சரி ஓகே, இதே பாருங்க. ஓகே, இதே ஸ்டெப் தான் போட்டிருப்பாங்க. ஆமா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் லோட்ல வந்து 4 கம்ப்ரஸர் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு வந்து லோடு அன்லோட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுல என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சைக்கிள் டைம் கண்டுபிடிக்கிறோம். அதான் ஃபர்ஸ்ட் இது. அந்த ஏன் சைக்கிள் டைம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த கம்ப்ரஸ்ட் ஏர் ஜென்ரேட்டர் கண்டுபிடிக்கிறோம். அதாவது கம்ப்ரஸ்ட் ஏர் ஜென்ரேட்டர் ஆகிறத கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் சைக்கிள் டைம் கண்டுபிடிக்கும். அந்த கம்ப்ரஸ்ட் ஏர் ஜென்ரேட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4 கம்ப்ரஸர் ஃபுல் லோடு இருக்கும். இன்னொன்று லாஸ்டா இருக்கிறது வந்து லோடு அண்ட் அன்லோட்ல இருக்கும். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் 4 கம்ப்ரஸரோட ஃபுல் லோடோட கம்ப்ரஸ்ட் ஏரையும் அந்த டைமையும் மல்டிப்ளை பண்றோம். அதே மாதிரி இதோட அந்த ஃபிஃப்த் இருக்கிற இதையும் அதோட டைமையும் மல்டிப்ளை பண்ணுவோம். மீன்ஸ் அதாவது சைக்கிள் டைம் வந்து 45 வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க நம்ம கண்டுபிடிச்சு வந்து 45 மினிட்ஸ். அது எப்படி 45 மினிட்ஸ் வந்துச்சு அப்படின்னா பிளஸ் டி கேபிட்டல் டி பிளஸ் ஸ்மால் டி, அது அந்த அதுலயே கொடுத்துருப்பாங்க. லோடு அண்ட் அன்லோடு டைம் கொடுத்துருப்பாங்க. அதுதான் சைக்கிள் டைம் எடுத்துக்கணும். அதை வச்சுதான் அந்த கம்ப்ரஸ் ஏர் ஜென்ரேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 4 ஃபுல் லோடையும் அந்த சைக்கிள் டைம்ல மல்டிப்ளை பண்ணுவோம். அதோட அந்த 5வதோடதையும் அந்த டைமையும் மல்டிப்ளை, அந்த பர்டிகுலர் லோட் டைமையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம்.
இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னாலே இந்த கம்ப்ரஸ்ட் ஏர் ஜெனரேட்டர் கிடைச்சிடும். இதுதான் இம்பார்ட்டன்ட். எந்த டைம் எடுத்துக்கணும்? லோடு டைம் தான் எடுத்துக்கணும். கடைசி லோட் டைம் மட்டும் லோட் எடுத்துக்கணும். டைம். ஆமா, லோட் டைம் எடுத்து சரிங்களா? மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா பவர் கன்சியூம்டு கண்டுபிடிக்கிறோம். பவர் கன்சியூம்டு வந்து லோடு அண்ட் அன்லோட்ல பவர் கன்சியூம் பண்றோம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட சைக்கிள் டைம் வந்து ஒரு டைமுக்கு இருக்கும். நம்மளோட சைக்கிள் டைம் டிரைவ் பண்ணிப்போம். பிளஸ் டி பிளஸ் கேபிட்டல் டி பிளஸ் ஸ்மால் டி போட்டு ஒரு சைக்கிள் டைம் கண்டுபிடிச்சுக்கோங்களேன். அது ஒரு டைமா இருக்கும். அதை வந்து நம்ம என்னன்னா 60 மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஆமா, கிலோவாட் அவர் 60 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணி அதை வந்து அதாவது மீன்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த 60 மினிட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இதுல என்னன்னா இண்டிவிஜுவலாவே வந்து எப்படின்னா அந்த கம்ப்ரஸ்ட் இதோட அந்த டேட்டா கொடுத்துருக்க டேட்டாவையும் நம்மளோட சைக்கிள் டைமையும் இந்த 60 மினிட்ஸ்க்கு எவ்வளவு அப்படின்றத போடுறதுக்காக அந்த டேட்டாவையும் 45 அதாவது 45 இப்போ நம்ம டிவைட் பண்ணிருக்க சைக்கிள் டைம் அந்த 45யும் 60யும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா பர்டிகுலர் இது கிடைச்சிடும், டேட்டா கிடைச்சிடும். இதுல கிலோவாட் டிவைட் பை 60 1 மினிட். ஏன்னா கிலோவாட் வந்து பாத்தீங்கன்னா 60 மினிட் கொடுத்துருப்பாங்க. கிலோவாட் டிவைட் பை 60 போட்டா 1 மினிட் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் 45 மினிட். ஆமா, இது இண்டிவிஜுவல் இதுவும் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி லோடோடதையும் கண்டுபிடிக்கணும், அன்லோடோடதையும் கண்டுபிடிக்கணும். லோட் டைமிங் கண்டுபிடிக்கணும், அன்லோட் டைமையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டலா எல்லாத்துக்குமே இது கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பவர் கன்சியூம்டு கிடைக்கும். அதான் பவர் கன்சியூம் லோடு அண்ட் அன்லோடு. கடைசியா மட்டும்தான் லோடு அன்லோடு ரெண்டுக்கும் அந்த பவர் கன்சியூம் கண்டுபிடிக்கணும். பவர் கன்சியூம் இந்த நாலுக்குமே தான் ஃபுல் லோடு. ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்டா கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்பெசிபிக் பவர் கன்சப்ஷன். சாரி, கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் கண்டுபிடிக்கிறோம். கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் கேட்டிருப்பாங்க. கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன்ல பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் வந்து ஆக்சுவல் ஏர் ஜென்ரேட்டடும் டிவைட் பை ரேட்டட் கெப்பாசிட்டின்றதான் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். அது பர்சன்டேஜ் கெப்பாசிட்டின்றது ஆக்சுவல் ஜென்ரேட்டட் டிவைட் பை ரேட்டட் கெப்பாசிட்டி 100. இதுல ரேட்டட் ஏர் ஜென்ரேட்டட் கெப்பாசிட்டி அப்படின்றது என்னன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டா ஏற்கனவே அது எல்லாமே ஃபுல்லாவே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து 45 மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் ரேட்டட். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதையும் அதை 45 அதாவது சைக்கிள் டைமோட மல்டிப்ளை பண்ணிக்கிறது தான் ரேட்டட் ஏர் ஜென்ரேட்டட். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது தான் ஆக்சுவல் ஏர் ஜென்ரேட்டட். நம்ம ஏற்கனவே வந்து முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த கம்ப்ரஸ் ஏர் ஜென்ரேட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதுதான் வந்து ஆக்சுவல் ஏர் ஜென்ரேட்டட். ஸோ இதையும் அந்த ரேட்டட் கெப்பாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறதையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் வந்துடும். சரிங்களா? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் இந்த கிளாஸ்ல சொன்னது அந்த ரேட்டட் அப்படின்றது வந்து வித்தவுட் லீக்கேஜ்ன்றதான் ரேட்டட்னு டிவைட் பண்ணாங்க. ஸோ வித்தவுட் லீக்கேஜ் அல்லனா வித்தவுட் லோட் ஆர் அன்லோட் இருக்கிறது தான் ரேட்டட். ஓகேதானா? ஓகே, சூப்பர் சூப்பர். அத கரெக்ட் தாங்க. நீ கண்டிப்பா ஓகே. இது வந்து இது அதுக்கப்புறம் கடைசில 100 போட்டுக்கணும். இன்டு 100 போட்டீங்க அப்படின்னா அது பெர்சன்டேஜ்ல வந்துடும். இதுதான் வந்து கெப்பாசிட்டி யூட்டிலைஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் 85 பேஜ் நம்பர் 85 இருக்கிற எக்ஸாம்பிள், முக்கிய எக்ஸாம்பிள். ஆமா, அவ்வளவு அந்த 4 தான் கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக் பவர் கன்சப்ஷன் நான் கண்டுபிடிக்கல நினைக்கிறேன். எழுதலையா நீங்க? ஆமா, கண்டுபிடிக்கல. ஸ்பெசிபிக் பவர் கன்சப்ஷன் கண்டுபிடிக்கல, எழுதல. அது கடைசியில ஓகே, அது ஒண்ணும் இல்ல. ஸ்பெசிபிக் பவர் கன்சப்ஷனா மேல வந்துட்டு பவர் எவ்வளவு பவர் கன்சியூம் பண்ணிருக்கு டிவைட் பை எவ்வளவு ஏர் டெலிவரி ஆக்சுவலா நடந்திருக்கு, அதை டிவைட் பண்ணா உங்களுக்கு ஸ்பெசிபிக் பவர் கன்சப்ஷன். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். கம்ப்ரஸர் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் அதே தான், 2 மார்க் 5 மார்க் அதெல்லாம் நிறைய கேட்கறது இது மட்டும் தான் கேட்பாங்க. இது நீங்க எழுதி நோட் பண்ணி வச்சுக்கீங்க. விக்னேஷ் புரியுதா? ஸ்பெசிபிக் பவர் கன்சப்ஷன். எஸ் சார். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. கம்ப்ரஸர் வந்து எப்படின்னா மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருந்துச்சு. கம்ப்ரஸர் தான் ரொம்ப டஃபா. நான் ஃபீல் பண்ணது இல்ல டஃப்னா ஆக்சுவலா எலக்ட்ரிக்கலே பார்த்துட்டு திடீர்னு கம்ப்ரஸர் பார்க்கும் கொஞ்சம் பழசு மறந்த மாதிரியே இருக்கு. இது நான் ஃபீல் பண்ணது. ஐயோ, திருப்பி ஒருக்கா எடுத்து ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கு. அந்த வீடியோ செஷனே பயங்கரமா சார் போகுது. கம்ப்ரஸர் ஒவ்வொரு செஷன் படிக்கும் போதும் மோட்டாருக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் வருது. டிஃபரன்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிச்சு. இது கொஞ்சம் நாங்க ரீகால் பண்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நான் 2-3 தடவை பார்த்துட்டேன். இப்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இது ஒண்ணு மட்டும் தான் ப்ராப்ளம் வந்திருக்கும். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். மித்ததெல்லாம் ஈஸி தான். இது மட்டும்தான் உங்களுக்கு மல்டி கம்ப்ரஸர் வரும்போது கொஞ்சம் கால் பண்ணும். ஏன்னா ஒண்ணுமே இல்ல,
டைமிங் மாத்தணும், வேற ஒன்றும் இல்லை. 45 சைக்கிள் கண்டுபிடிக்கணும். இப்போ கிலோவாட்டை பர் ஹவர் இருக்கிறது பர் மினிட்டா கன்வெர்ட் பண்ணணும், அது மல்டி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான். மெயின் இம்பார்ட்டன் ஸ்பெசிஃபிக் பவர் கன்சப்ஷன் கண்டுபிடிக்கணும், அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த லீக்கேஜ் எவ்வளோ, அன்லோட் டைம்ல எவ்வளோ பவர் லாஸ் ஆகுது அதுவும் கண்டுபிடிக்கணும். அது ஒன்று இருக்கு. அந்த பவர் வேணும்னா அதுவும் சேம் தான். அன்லோட் டைம் இருக்கு, அன்லோட் கிலோவாட் இருக்கு, டிவைட் பை 60 போடுவோம், இன்ட்டு அந்த மினிட்டை மல்டி பண்ணா அந்த டைம் கிடைச்சிடும். 39.4 39.12 கிடைச்சிடும் கிலோவாட். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், அது வந்துட்டு 45 மினிட்ஸ் ஒன் சைக்கிளுக்கு அது 45 மினிட்ஸ். அப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம 60 மினிட்ஸை கன்வெர்ட் பண்ணணும் 1 ஹவருக்கு. அப்போ என்ன பண்ணணும், டிவைட் பை போட்டு இன்ட்டு 60 போட்டீங்கன்னா உங்களுக்கு அது கிடைச்சிடும். ஸோ அதை பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் அதில். ஓகே, சூப்பர், அப்டேட் பண்ணிடுங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இல்ல ஆக்சுவலா வந்து இது சூப்பர் மாதிரி சூப்பர். நம்ம வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டா ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. அது இனிமேல் போக போக அது பண்ணிக்க வேண்டியதான். அதான் இனிமேல் கொஞ்சம் டெய்லி வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் டைம் சொல்லிடுறேன் யார் யாருன்னு. கரெக்டாக அந்த ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் சொல்லும் போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்ல அது கொஞ்சம் ஓகேங்களா, முன்னாடியே பிரியரா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளியரா அது சொல்லி கொஞ்சம் போறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா கரெக்ட் தான். பிளாங்கா டக்குனு வந்து எடுத்து பார்த்தோன்னா எங்களும் ஷாக் ஆயிடும். கொஞ்சம் டக்கு வாங்க முடியாது. அதனால ஒரு பிரியரா சொல்லிடுவேன். சரி, ஓகே, நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஓகே சார், மாலமினி சார், நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணுறீங்களா சார் கம்பல்சரி பற்றி? எந்த கால்குலேஷன் இருந்தாலும் ஓகே தான். டேட்டா இல்லாம இருக்கேன் சார், அதனால தான் பாக்குறேன். டேட்டா ஏதாச்சும் ஒரு டேட்டா காமிச்சீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே, டேட்டா இல்லைங்க சார் உங்களுக்கு. ஓகே, ஒரு நிமிஷம். சார் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஓகே, தெரியுதுங்க சார்? லோடிங் ஆயிட்டு இருக்கு சார். தெரியுது சார். பாருங்க, புக்கு கூட ஷேர் பண்றேன். இது வந்து அசைன்மெண்ட் கொடுத்தது அந்த கால்குலேஷன் என்னன்னு கொஞ்சம் போட்டு இதுல யூனிட் கன்வர்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். 4100 லிட்டர்னா அதை வந்துட்டு 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். நம்ம மீட்டர் கியூப் தான் எடுப்போம். இதே இம்பார்ட்டன்ட் கிரிட்டீரியா. அதே மாதிரி டைம், இது 6 செகண்ட்ல இருந்தா மினிட்டா கன்வெர்ட் பண்ணும். இது ரெண்டையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது இப்பயும் சொல்லுவேன், கடைசியில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஹிண்ட்டும் சொல்லிடுவேன் உங்களுக்கு, ஷார்ட்டா ஈஸியா புரியறதுக்கு. கீழே இருக்க மசாலா சரி, புக்கு கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஃப்ரீயா டெலிவரிக்கு ஃபார்முலா இதெல்லாம் தான் ஆரம்பிங்க சார். வாய்ஸ் கேட்கல சார், அட்மிட் பண்ணிடுங்க சார். ஒரு நிமிஷம் சார். இதுல வந்து ப்ரீயர் டெலிவரிக்கு வந்து P2 மைனஸ் P1 டிவைட் பை P0. P2ங்கிறது வந்து கேஜ் ப்ரெஷரு, P1ங்கிறது வந்து இது இனிஷியல் ப்ரெஷரு, P0ன்றது வந்து அட்மாஸ்பியர் சார். அட்மாஸ்பியர். கரெக்ட். இதுல வந்து Correct. பாத்தீங்கன்னா
இந்த கொஸ்டின் மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கிறது P2 P1ங்கிறது அப்படியே வேல்யூ போடணும். இது ஃபைனல் ப்ரெஷர். இதுல எதுவும் சேஞ்ச் பண்ண தெரியாது கிடையாது. இதுல மட்டும் அப்படியே போட வேண்டியதுதான். kg/cm². வேற எந்த சேஞ்சஸ் கிடையாது. அந்த சைஸ் டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறத மட்டும் தான் நீங்க மாத்தணும். ஓகேங்களா? இதுல எதுவும் கிடையாது. ஓகே. இப்ப அந்த கொஸ்டின் காமிட்டுங்க சார் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். ஓகேங்க சார். ஹேம்நாத் சார் இனிமேல் மேக்ஸிமம் டைமுக்கு அட்டன் பண்ணிருங்க. சரி இன்னைக்கு கொஞ்சம் டிராஃபிக் சார் அதனால ஓகே. கேப் வரல. கொஞ்சம் எந்தூசியாஸ்டியா இருக்கணும். ஓகேவா? ஆக்டிவா இருக்கணும். ஓகே ஓகே சார். இது டைமிங் வந்துட்டு ஒரு கல்ச்சர் மாதிரி கிரியேட் பண்ணிருக்க அந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு அனுப்புறேன். அதை சரி ஃபாலோ பண்ணணும். அது அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இம்பாக்ட் கிரியேட் ஆகும். ஓகே டைம் ஷெட்யூல் போட்டாச்சு, கரெக்டா அந்த இது போட்டாச்சு. அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும். அப்புறம் வீக்லி 1 டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் செக் பண்ண போறோம் எப்படி ஒர்க் அவுட் பண்றீங்கன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க வின்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ண போறீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி கண்டிப்பா. கொஸ்டின் காப்பிட்டுமா சார்? கொஞ்சம் அப்வர்ட் பண்ணுங்க சார். நீங்க நீங்க அதை பார்த்து கூட எக்ஸ்ட் பண்ணலாம் சார். இதை பார்த்து கூட நீங்க எக்ஸ்ட் பண்ணலாம். ஒரு பிரச்சனை இல்லை. இது இது என்னன்னு பார்த்து கூட நீங்க எக்ஸ்ட் பண்ணலாம். டேட்டா பார்த்துட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கரெக்ட். இப்போ வந்து இது வந்து டோட்டல் வால்யூம் கொடுத்துருக்காங்க. அதாவது 4100 லிட்டர்ஸ். இதை வந்து நம்ம மீட்டர் கியூப்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து 4100 லிட்டர்ஸ் 1000 லிட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப்டு. அப்போ டிவைட் பை 1000 போட்டிங்கன்னா மீட்டர் கியூப்டா வந்துடும். ஸோ ஒரு நிமிஷம் சார். 4.1 மீட்டர் கியூப் வந்துடும். கரெக்ட். 4.1 மீட்டர் கியூப்டு. இது வந்து வால்யூம், டோட்டல் வால்யூம். அடுத்து வந்து இனிஷியல் ப்ரெஷர் வந்து 1 kg இருக்கு. இது வந்து 8.5 இருக்கு. ஸோ 8.5 மைனஸ் 1 kg டிவைட் பை P0 வந்து அட்மாஸ்பியர் வந்து 1.026 இன்ட்டு வால்யூம் வந்து நமக்கு வந்து 4.1 மீட்டர் கியூப்டு. டி வந்து டைம் டேக்கன், இது வந்து 65 செகண்ட் இருக்கு இதுல. இது வந்து லோடிங் டைம். ஸோ இதை வந்து இது வந்து டைம் இன் மினிட்ஸ்ல இருக்கணுமா சார்? ஆமாங்க சார். இதை மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணிடணும். இதுதான் இம்பார்ட்டன்ட். அதில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ 65 டிவைட் பை 60 நீங்க சின்ன சின்ன ஹிண்ட் சொன்னா கூட போதும். 1.08 ஓகே. மினிட் 4.1. அடுத்து வந்து ஃப்ரீ ஏர் டெலிவரி இதுல வந்து டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கன்வர்ஷன் பண்ணிக்கிறணும். ஸோ 273 பிளஸ் டெம்பரேச்சர் வந்து 32 டிவைடட் பை 273 பிளஸ் T2 வந்து ஒரு நிமிஷம் சார். கரெக்ட் சார். சார் அந்த இது டெம்பரேச்சர் காமிங்க சார். 52 டிகிரி. ஸோ இது வந்து 8.5 மைனஸ் 1 டிவைட் பை 1.06 இன்ட்டு 4.1 டிவைட் பை 1.08 இன்ட்டு 273 பிளஸ் 32 டிவைட் பை 273 பிளஸ் 52. இது அரைவ் பண்ணா ப்ரீயர் டெலிவரி வந்து கண்டுபிடிச்சிடலாம். எந்த யூனிட்ல வரும் சார்? அதான் இம்பார்ட்டன்ட். யூனிட் தான் இம்பார்ட்டன்ட் எல்லாமே. அதான் இது வந்து மீட்டர் கியூப்டு பெர் மினிட்ல தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே. ஓகே. அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? கியூபிக் ஃபீட் பர் மினிட் கேட்டிருக்காங்க. கடைசியா மாத்திக்கலாம் சார். அது கடைசியா மாத்திக்கலாம். இது ஃபர்ஸ்ட் அரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். ஒரு நிமிஷம் கால்குலேட்டர் அடிச்சுக்கிறேன் சார்.
ஓகேங்க சார். நீங்க எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க இதையே. சார் 26.79 மீட்டர் கியூப்டு பெர் மினிட் வந்து வந்திருக்கு. இப்போ ஓகேங்க வந்து சார். இதுல வந்து கால்குலேட் இதை வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ரீ இயர் டெலிவரி. சரி, ஃப்ரீ இயர் டெலிவரி என்ன கேட்டிருக்காங்க சார்? ஃப்ரீ இயர் டெலிவரி cubic கியூபிக் feet பெர் மீட் பெர் மினிட். ஓகே 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 சிஎஃப் சார். கேட்டிருக்காங்க. இதை ஓகே கன்வர்ஷன் ஓகே. மட்டும் இதுக்கு சொல்லுங்க வந்து எப்படி பண்ணணும். இதுக்கு வந்து கன்வர்ஷன் ஃபேக்டர் வந்து இது வந்து 1 மீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் 3.1 ஈக்குவல் டு 3.24 மீட்டர் கியூப், சாரி கியூபிக். 28 28 அதை 24 போட்டு அதை என்னன்னு பார்த்துறேன் சார். ஓகே 28 ஃபீட். ஸோ 34.42 cubic feet, அதாவது 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 மீட்டர் ஈக்குவல் 34.432 சார். சார் 1 மீட்டர் ஈக்குவல் டு 3.28 ஃபீட் சார். ஓகே அது அதான் கியூப் பண்ணிட்டீங்க. கரெக்ட். ஓகே ஓகே. அப்பனா ஓகேவா சார்? 1 மீட்டர் கியூப். அப்படியே அப்போ 1 இதை மீட்டர் கியூப்னா இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு கியூபிக் ஃபீட் பெர் மினிட் வந்துடும். கரெக்ட். போட்டீங்கன்னா அது வந்துடும். 26.79. ஸோ 922.2 வருது சார். ஓகேங்க சார். 916 வருது. நீங்க ஒரு எரர் ஓகே தான். சரி, இது வந்து சிஎஃப்எம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து இதுல என்ன கேட்டிருக்கீங்க சார்? ஒரு நிமிஷம், இதை ஏற்றுங்க சார். பர்சன்டேஜ் லீக்கேஜ் குவான்டிட்டி, ஸ்பெசிஃபிக் பவர் ஸ்பெசிஃபிக் கன்சம்ப்ஷன், பவர் கன்சம்ப்ஷன், பவர் பவர் லாஸ் லாஸ்ட், லீக்கேஜ். ஓகே. இப்போ லீக்கேஜுக்கு வந்து கம்ப்ரஸர் சிஸ்டத்துக்கு வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் லீக்கேஜுக்கு வந்து ஃபார்முலா வந்து கொஞ்சம் மேலே போகும் சார். percentage of leakage, loading, loading time plus leakage இல்லையா அது? இங்க இப்ப இதை பார்த்து கூட எக்ஸெப்ட் பண்ணுங்க சார். அப்புறம் வேணா நீங்க பார்த்து போட்டீங்க சரிங்க சார். இதே பார்த்து எக்ஸெப்ட் பண்ணிருங்க. ஓகே சார். ஓகே. பர்சன்டேஜ் லீக்கேஜுக்கு வந்து லோட் டைம் அன்லோட் டைம் வந்து நமக்கு டேட்டா இருக்கு. ஸோ லீக்கேஜ் ஆஃப் பர்சன்டேஜ் சிஸ்டத்துக்கு ஃபார்முலா வந்து லோடிங் டைம் டிவைட் பை லோடிங் டைம் பிளஸ் அன்லோடிங் டைம் இன்ட்டு 100. ஓகே.
ஒரு நிமிஷம் சார், நோட் நானும் எழுதிக்கிறேன் சார், ஒரு நிமிஷம். இப்ப சொல்லிருங்க சார், ஏன்னா 9 o'clock ஒரு கிளாஸ் இருக்கு. ஓ அப்படியா சார், சரி, ஆமா. ஓகே ஓகே சார், நான் சொல்லிச்சேன். சரி சார், லோட் டைம்ன்றது 3 minutes. அப்போ 3 + இது லோட் டைம் மேலே போட்டுக்கிறோம் 3, கீழே வந்து லோட் டைம் ப்ளஸ் அன்லோட் டைமை வந்து ஆட் பண்ணிட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இன்ட்டு 100 போட்டோம்னா 18.75% வருது. இது வந்து லீக்கேஜ் இந்த சிஸ்டம், லீக்கேஜுக்கான ஃபார்முலா. அடுத்து வந்து லீக்கேஜ் குவான்டிட்டியா வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீயர் டெலிவரி வந்து லீக்கேஜ் குவான்டிட்டி வந்து கரெக்ட் சார். லீக்கேஜ் குவான்டிட்டின்றது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க முடியாது ஃப்ரீயர் டெலிவரி, அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே சார். இப்போ லீக்கேஜ் குவான்டிட்டி பார்த்தோன்னா இவ்வளோ வந்துடுது. அடுத்து வந்து ஆப்ரேட்டிங், அடுத்து வந்து ஸ்பெசிபிக் பவர். ஸ்பெசிபிக் பவர் நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் பவர் கன்சம்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 145 கிலோவாட்டு. ஸோ இது சிஎஃப்எம்மும் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பவர் டிவைட் பை சிஎஃப்எம் போட்டோம்னா நம்மளுக்கு ஸ்பெசிபிக் பவர் கிடைச்சிரும். ஸோ இது வந்து 0.1583 வருது. அடுத்து வந்து பவர் லாஸ்ட் டியூ டு லீக்கேஜ், பட் லீக்கேஜ் குவான்டிட்டி கிடைச்சிருது. அது இப்போ நம்மளுக்கு வந்து அதுல இருந்து ஸ்பெசிபிக் பவரை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளவு கிலோவாட் வந்து லாஸ்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்க சார், சூப்பர் சூப்பர் சார். ஓகே சார், சூப்பரா பண்ணிட்டீங்க, அப்ரிசியேட் பண்ணிட்டீங்க சார். சார் சூப்பர் பண்ணிட்டீங்க. கேக்குதா? தேங்க்யூ சார். நல்லா நீங்க சொல்றது அது நம்ம காது கேக்குது நல்லா. இது நம்ம வந்துட்டு இன்னும் சின்ன பசங்க தான், ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, மெச்சூரிட்டி கிடையாது, அந்த ஆக்டிவா இருக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. ஒன்னு வந்து லேர்ன் பண்ணணும்னா எப்படியாவது லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் கிரியேட் பண்ணும், அந்த சைனஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி நடத்தும் போது எனக்கு இப்ப மெமரி ஆயிடுச்சு. இப்ப எனக்கு வந்து எப்ப கேட்டாலும் அது இன்னும் பெட்டரா பண்ண முடியும். ஓகேங்க, அதான் வேணும் சார். கண்டிப்பா சார். ஹேமநாத், நீங்களும் தான் நெக்ஸ்ட் டைம் கரெக்டா டைம் லிமிட் இருக்கு, 5 minutes சொல்லிடுவேன். அதுக்குள்ள நீங்க ப்ரிப்பேர் பண்ணி 5 minutes க்ளோஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா. ஓகே, அது வேணும். 5 minutes அந்த க்ளோஸ் பண்ணாதான் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எல்லாம் தெரிஞ்சிடும். அந்த எண்ட் ஆஃப் ஒரு 3 month 4 monthக்குள்ள உங்க எல்லா சாப்டர் நீங்க கவர் பண்ணிடுவீங்க ஆட்டோமேட்டிக்கா. ஓகே நாராஜ், நீங்களும் பிளான் பண்ணிக்கங்க. விக்னேஷ் நீங்களும். ஓகே ஓகே சார். சார் பண்ணிடலாம் சார், நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாலே பண்ணிடலாம் சார். ஆமா பண்ணிருங்க. கார்த்திக், உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க சொல்லும் போது? அதான் அது ரீகால் பண்ண மாதிரி இருக்கு, நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா என்ன சொல்றது, அதை செஞ்சு பாக்குறதும், அதாவது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதை விட இது நல்ல ரீகால் பண்ற மாதிரி இருக்கு, ஒரு நல்ல ரீகால். ஓகே, இதுக்கப்புறம் பண்றோம், இதுக்கப்புறம் பண்ணிருக்கோம் அப்படின்றதுக்கு ரீகால் பண்றதுக்கு நல்ல விஷயம். இந்த வார்த்தை சொல்லும் போது கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆயிரும். ஏதாவது கொஸ்டின் படிக்கும் போது ஓகே நம்ம சொன்னமே இதுதான் போடணும்ட்டு ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆயிரும். இது எல்லாமே ரிப்பீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் தெரிஞ்சிடும். ஓகேங்க, ஓகே ஓகே. நான் ஷெட்யூல் அனுப்பிடுறேன் உங்களுக்கு, அதுக்கு 100% ஃபாலோ பண்ணிடுவோம். மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண போறோம், வேற ஒன்றும் கிடையாது. ரீஸ்டார்ட்னா சாப்டர் 3 முடிச்சு சாப்டர் 4 தான் போய் கண்டினியூ பண்ண வேண்டியதுதான் இந்த ப்ராசஸை. நம்ம சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3 ரிவிஷன் இருக்கும். ஓகேங்களா? இனிமேல் வந்து 10 minutes சார் ஒரு இது அந்த சாப்டர் 1 2க்கு மட்டும் அந்த புக்கை கொஞ்சம் போட்டு விடுங்க சார். நான் அதை போட்டு விட்டுறேன் சார், அதை நான் குரூப்லேயே போட்டு விட்டுறேன். அது இருக்கு, அதை நான் போட்டு விட்டுறேன். நான் ஒரு தனியா ஃபோல்டர் போட்டேன்னா அதிலே போட்டு விட்டுமா, கீழே போட்டு விடுங்க சார். அதெல்லாம் போட்டு விட்டுறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அதிலே போட்டுறேன். நம்ம டீச்சிங் எல்லாமே வந்துட்டு அந்த சாப்டருக்குள்ளே இருக்கும், புக்கு மட்டும் தனியா இருக்கும். புக்கு PDF போட்டு தனியா போட்டு விட்டுறேன். சரி, ஓகே 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 பாய்ங்க. ஓகே, சூப்பரா அட்டெண்ட் பண்ணியாச்சு, சூப்பர் பண்ணியாச்சு. கார்த்திக், வாலிமணி சார், ஓகே, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஹேமநாத், ஓகே, கிளாப் பண்ணு. நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இதெல்லாம் இது அப்புறம் என்கரேஜ் பண்றதெல்லாம் நம்ம ஹேபிட் கிரியேட் ஆயிரும். இதுதான் நம்ம கல்ச்சர். அதாவது மத்தவங்களை ஹேபிட் பண்ணி என்கரேஜ் பண்ணும். நீங்க ஃபோர்ஸ் பண்ணும், உங்களை நீங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஹேபிட் கிரியேட் பண்ணாதான் நம்ம வந்துட்டு அந்த சூழல் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த லேர்னிங் வந்துட்டாவே
என்கரேஜ் பண்ணியாகணும். ஹேபிட், அந்த ஒரு ஹேபிட் சைக்கிள் மாறிட்டே இருக்கணும் நமக்கு. ஓகே, பை. ஓகே